அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெண்கள் எப்படி இருக்கணும், உடல் அழகு மட்டும் இல்லை, மன அழகு, நம்பிக்கை, ஆரோக்கியம், பழக்க வழக்கங்கள், அப்புறம் எப்படி நம்ம முடிவெடுக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு சம்மந்தமாக இந்த பெண்கள் பொதுவாக ஒரு பெண்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு ஆலோசனையை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம், சேனல் போகலாம். அதில் முதல் இது தலையாய இது உடல் ஆரோக்கியம். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பாதுகாக்கணும். அவங்க தினமும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள், உடல் பயிற்சி பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்கிங், எதையாவது ஒன்று ஒரு தேக பயிற்சி, உடல் பயிற்சி, இல்லை வாக்கிங், இல்லை யோகா, இல்லை வெளியில போய் ஜிம்முக்கு போகிறது, எப்படி எப்படி அவங்க சரிமா. எல்லாம் முக்கால்வாசி பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டோட கடமைகளை பார்த்துட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாள்பட இவங்க அடுத்தவங்களுக்கு செய்ய போய் இவங்க பெண்கள் உடல் கெடுறதுனாலையும் கெட்டதுன்னா எல்லா ஃபேமிலியும் இருக்கிற எல்லாருமே உடல் கெட்டு போயிடும். எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு மீ டைம்னு ஒன்று எடுத்துக்கணும். அது ஒன்று. அதே மாதிரி நம்ம உடலமைப்பில் சத்தான ஆரோக்கியம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன மாதிரி ஆரோக்கியம் எடுத்துக்கணும், ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும், அதோட நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். மார்னிங் நல்ல ஒரு நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கலாம். நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸு, விட்டமின்ஸு. சன்லைட்டில் போய் நிற்கணும், கொஞ்சம் நேரம் முடிஞ்சுன்னா அங்கெல்லாம் நிற்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மத்தியானம் என்ன நிற்கணும், இதெல்லாம் மத்தியானம் என்ன எடுத்துக்கணும், நைட் என்ன எடுத்துக்கணும். ஸோ இந்த நாலேஜ் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஹெல்த்தை முதல் ஹெல்த்து தான். அடுத்தது பெண்கள்னாலே அழகு தான் பெண்கள். எல்லா பெண்களுமே ஒவ்வொரு விதத்தில் அவங்க ரொம்ப 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 எல்லாருமே ஒவ்வொருத்தர் கருப்போ சிகப்போ மாநிறமோ இல்லை எதுவோ அதை பற்றியெல்லாம் கலர் அந்த டஸ்டி கலர் அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. பட் ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகுன்றது பெண்களை குறித்து முதல்ல அழகை பற்றி தான் சொல்லுவாங்க. அதில் என்ன முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமான அவங்க அவங்களுடைய தன்னோட இயற்கை அழகு, அதாவது சின்ன வயசுல எல்லாருக்குமே இயற்கை அழகு கை கொடுக்கும். வயசாக நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு அவங்களோட ஹெல்த் மேல இதை பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மாதிரி இயற்கை அழகை நம்ம என்னைக்குமே விட்டுடக்கூடாது. இயற்கை அழகுல நீங்க அதுக்கான சாதனங்கள் அது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அதாவது இயற்கையா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அது மேக்சிமம் நேச்சுரல் இதை நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸுக்கும் லெக்கு கால் எல்லாமே முகம் மட்டும் அழகா இருந்த போதாது, கை கால் எல்லாமே உறுப்பு தான் உடல்ல. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பெண்கள் அழகுபடுத்திக்கிட்டா பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமா அது இருக்கும். அடுத்தது பெண்கள் அழகுன்றதுல அவங்களோட உடைகளை நல்ல ஒரு நேர்த்தி இருக்கணும். எளிமையான உடைகளா இருந்துக்கலாம். அதுல அடுத்தவங்களுடைய கவர்ற மாதிரி நம்ம இல்லாம நம்மளோட உடைகளை ரொம்ப நேர்த்தியா அழகா நம்ம கொடுத்தும் போது நம்மளுக்கு ஒரு கௌரவத்தை அது பெரிய இது கொடுக்கும். நீங்க பேண்ட் ஷர்ட் போடுறீங்களோ, சரி கட்டுறீங்களோ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படின்னு இருக்கிறதுல நீங்க கண்டிப்பா இது உடைகள்ல ஒரு நேர்த்தி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கொடுக்கும். அறிவு, கல்வி, நாலேஜ் இது ரொம்ப 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 பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான, அதுவும் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு கண்டிப்பா அதுல இருக்கணும். அதாவது எந்த சூழ்நிலைகளும் கணவனே நம்மளுக்கு கை கொடுக்கலன்னா கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், கற்ற கல்வி ஒரு பெண்ணை மேல உயர்த்தும். அப்படி இருக்கிறப்ப மினிமம் குவாலிஃபிகேஷன் எல்லாருமே படிச்சு வச்சிருக்கணும். ஏதாவது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த படிப்புனால என்னாகன்னு கேட்டீங்கன்னா அந்த படிப்போட வேலை வாய்ப்போட மட்டும் இல்லாம தினமும் முடிஞ்சதுன்னா ஒரு புத்தகங்களை வாசிக்கிறப்ப நம்மளுடைய நாலேஜ் நிறைய இருக்கும். ஒரு புத்தகங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பல நிறைய இருக்கும். இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு எல்லாமே உலகமே இப்ப கையில வந்தனால நீங்க அந்த புத்தகத்தை நாலேஜா இருக்கலாம். இருந்தாலும் பட் புக்ஸ் வாசிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கு இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நம்ம ஆடியோ புக்ஸ் இதை மாதிரி கூட கேட்கலாம். பட் படிக்கிறதா நல்லது. அது இல்லாம பாத்தீங்கன்னா புதிய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். எப்பயுமே ஸ்கில்லோட நம்ம ஒரு வேலை கிடைச்சதுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதோட நிறுத்தின்றுவாங்க. பட் அப்படி கிடையாது.
நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கில்லில் கூட நம்ம டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்கில்லும் ஆக்டிவிட்டியும், ஒரு டெய்லரிங் ஒரு பெண்கள் கிடைச்சா, இன்னைக்கு டெய்லரிங்லாம் பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம வந்து அவங்க வந்து கற்றுக்கணும். கற்று நாலேஜை கற்றுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீட்டில இருந்தே கூட நீங்கள் சிறு சிறு தொழில்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கும். அது மாதிரி ஏதாவது வேலைப்பாடு, குடும்பங்கள், சமுதாயம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வெளி உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சும்மா அப்படியே இல்லாம நம்மள வந்து வந்து பெண்களை நிறைய ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த நாலேஜ் வேணும். நாலேஜ்ன்றது கல்வி பிளஸ் அறிவு. நாலேஜ்ன்றது சும்மா படிப்போட அறிவுகள் மட்டுமே நிற்காம நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த சமுதாயத்திலேருந்து தான் நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நீங்க பெண்கள் வந்து நீங்க வந்து நிறைய நாலேஜை டெவலப் பண்ணி நீங்க கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட இருக்கணும். அப்புறம் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பெண்களுக்கான வந்து அது அது என்ன கரெக்டான பேசுறது, இதெல்லாம் நம்ம ஒரு கரெக்டாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது உங்களுக்கான மதிப்பு வந்து அங்கே வந்து இன்னுமே வந்து ரொம்பவே கூடும். பெண்களுக்கு வந்து அங்கே நல்லாவே வந்து கூடும். அப்புறம் பசங்க கிட்ட நம்ம நல்லா இருக்கணும், எல்லாமே நம்மளோட டியூட்டிஸை நம்ம வந்து செய்யணும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லாவே கூடும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். பெண்களுக்கு வந்து முதல்ல வந்து பெண்கள்னால மிகப்பெரிய ஆபரணமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கைன்றதப்போ நம்மளால முடியாது போகாது அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டே இருக்குன்னா எதுவுமே முடியாது. எவ்வளவோ நம்ம வந்து லைஃப்ல வந்து அதை வந்து அப்டக்கல்ஸ் நிறைய வரும். லைஃப்ல தான் எதிர்பார்க்காதது வரும், எதிர்பார்த்தது வரும். ஸோ எல்லாத்தையுமே அப்டக்கல்ஸை வந்து நம்ம வந்து அதை மேற்கொண்டு அப்படியே வந்து நம்ம அதை கடந்து போறது தான் வந்து நம்பிக்கை. இன்னைக்கு நிலைமை கிடையாது, நாளைக்கு சரியா போகும் அப்படின்ற ஒரு காரணத்துல தான் நமக்கு வந்து நம்மளுடைய காலங்கள் நகர்த்திட்டு போகும். அதுதான் நம்பிக்கைன்றது. அப்படியே இன்னைக்கு இருக்கிற நிலைமை பர்மனன்ட் கிடையாது. நாளைக்கு கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பிக்கை வந்து எதையுமே நம்ம துணிஞ்சு நம்ம நிக்கணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வருதா, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தாதான் அதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியும். எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாமலையோ எதுவுமே செய்யாம இருந்தோம்னா நம்மளுக்கு வராது. பெண்கள் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே துணிஞ்சு பண்ணணும். துணிஞ்சு எந்த ஒரு இப்ப இந்த இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதுக்கெல்லாம் சூசைடு அது இதுன்னு இருக்காங்க. அப்படிலாம் போகாம எந்த ஒரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது பண்ணாலும் என்ன பண்றது, அது தட் இஸ் அ ஃபேட்னு போயிட்டு தூக்கி போட்டுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான, நம்மளுக்குன்னு ஒரு எதிர்காலம், நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து நீங்க அதை மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு மனநிலையில நம்ம வந்து சகோதரிகளே, இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டுருந்துருப்பீங்க. பெண்களுக்கு அழகு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும். இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக இருந்து ஏதாவது ஒரு ஆண் பால் ஒரு பெண் பால் அவ்வளோதான். இவன்தோ ஆண் நம்மளும் ஒரு ஜென்ஸை சார்ந்திருந்தா கூட நம்மளும் பெண்களா துணிஞ்சு எல்லாமே ஒரு இது வந்து ஸ்கில். இப்ப இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஸ்கில் இதெல்லாம் ரொம்ப கம்மி. சும்மா நான் படிக்கிறாங்க அப்படியே ஒரு மாடர்னா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நல்லா நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறப்போ ஒரு பெரியவங்க வந்து அவங்க சொன்னாங்க. அதாவது என் பேத்திக்கு வந்து சில சமைக்க தெரியாதுன்னு அப்படின்னாங்க. பட் வந்து அவங்க பேத்தி வந்து எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து அப்போதான் அந்த அம்மா எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன ஆங்கிள் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு நம்மளுக்கு சமைக்க தெரியல, இல்லை ஒரு வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்காம, தெரியலன்றதை விட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது இல்லையா? அப்ப அப்படின்றப்ப தெரியலன்ற ஒரு கான்செப்ட் வந்துடக்கூடாது நம்மளுக்கு எப்பயுமே. இது எப்பயுமே எந்த ஒரு இண்டிபெண்டா நம்ம தனிச்சு விடுறப்ப, பெண்கள் விடுறப்ப நம்மளுக்கு வசதியா இருக்கும். அப்ப நிறைய பேர் இப்ப சமைக்கிறதே கிடையாது, எல்லாம் ஸ்விக்கி அது இதுன்னு சாப்பிட்றீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. நம்ம எதையுமே எந்த ஒரு வேலையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்ய முடியலன்னா அது வேற விஷயம். அது பார்த்துக்கலாம் பின்னாடி. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இவ்வளோ லைனாக இவ்வளோ இதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பெண்கள் வந்து துணிஞ்சு நல்ல ஒரு நம்மளோட இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுன்றதை நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இருங்க. நன்றி.